இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் நான் கேஷ் கன்சிடரேஷன். ஷேர்ஸ் பணத்திற்காக வெளியிடாமல் வேறு சில காரணங்களுக்காக வெளியிடுறாங்க. இதில் 6 வகை இருக்குது. இப்போ நாம் கடைசி வகையான இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் லெஸ்ஸர் டு இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ஒரு ஷேர் அதோடைய ஃபேஸ் வேல்யூ விட குறைவான வேல்யூக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் லெஸ்ஸர் டு இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ. எக்ஸாம்பிள், ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ரூபாய் அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து ₹95. அப்போ இஷ்யூ ப்ரைஸில் ஒரு 5 ரூபாய் குறைவாக இருக்குது. அந்த 5 ரூபாய் எது அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். பொதுவாக டிஸ்கவுண்ட்டில் ஏன் ஷேர்ஸ் வெளியிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வெளியிடக்கூடிய ஷேர்ஸ் அனைத்தும் பொதுமக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸ் வெளியிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸ் வெளியிடுறத தடை செஞ்சுருக்காங்க. இந்தியன் கம்பெனிஸ் யாரும் பொதுமக்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸ் வெளியிட முடியாது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கம்பெனியோடைய ஓன் எம்ப்ளாயீஸ் டைரக்டர்ஸ்க்கு மட்டும் என்ன செய்யலாம்னா டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸ் வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கு வெளியிட முடியாது? பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய முடியாது அப்படின்றாங்க. கொஸ்டின் பார்க்கலாம். சிவா என்டர்பிரைசஸ் sold its business assets worth ₹30 lakhs and liabilities ₹5 lakhs to Sankar Limited Company for ₹24,70,000. Sankar Limited Company decided to settle the cost of business purchase through issue of adequate equity shares of ₹100 each at a discount of 5% on the value of shares. Calculate the number of equity shares to be issued, pass journal entries regarding to the issue of equity shares, and prepare balance sheet in the books of Sankar Limited Company after the issue of shares. Siva Enterprises தன்னுடைய பிஸ்னஸ் அசட்ஸ் ஒர்த் ₹30 lakhs, பிஸ்னஸ் லைபிலிட்டி ஒர்த் ₹5 lakhs வந்து சங்கர் லிமிடெட் கம்பெனிக்கு வித்துடுறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு அப்படின்னா ₹24,70,000. ஸோ பிஸ்னஸோடைய வேல்யூ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். அசட்ஸ் 30 lakhs, லைபிலிட்டிஸ் 5 lakhs போச்சு அப்படின்னா பிஸ்னஸோடைய வேல்யூ 25 lakhs. ஸோ 25 lakhs வேல்யூ ஆன பிஸ்னஸை சங்கர் லிமிடெட் கம்பெனி ₹24,70,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும் போதே ₹30,000 கேபிட்டல் ப்ராஃபிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ சங்கர் லிமிடெட் கம்பெனி சிவா என்டர்பிரைசஸ்க்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறாரு? ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ வெளியிடும் போது 5% டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸில் விற்பனை செய்கிறாரு. நம்மளே வந்து சிவா என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம வெளியிடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சங்கர் லிமிடெட் கம்பெனி சார்பாக ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிவா என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர். ஸோ காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹24,70,000. ஸோ பாருங்கள், இந்த பிஸ்னஸ் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ₹24,70,000 பர்ச்சேஸ் பண்ணுறோம். அடுத்தது இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ₹95. ஸோ இந்த 95 எப்படி வந்துச்சு? ஒரு ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய், டிஸ்கவுண்ட் வந்து 5% ஆன் வேல்யூ ஆஃப் ஷேர் அப்படின்றாங்க. 100 ரூபாயில் 5% போட்டோம் அப்படின்னா ₹5 வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாயில் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 5 ரூபாய் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விற்பனை விலை இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து ₹95 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ 24,70,000 டிவைடட் பை ₹95 அப்படின்னு போட்டோம்னா சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம மொத்தம் 26,000 ஷேர்ஸ் நம்ம வெளியிடுறோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ ரூபாய் அப்படின்னா 26,000 ஷேர்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ 100 அப்படின்னு போட்டோம்னா 26 lakhs வருது. ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோடைய அமௌண்ட்டு. ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 26,000 ஷேர்ஸ் இன்ட்டு நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 5 ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு 5 அப்படின்னு போடும்போது ₹1,30,000 வருது. ஸோ இப்போ எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கான ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் அசட்ஸ் உள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம வந்து என்ன செய்கிறோம்? சன்ட்ரி அசட்ஸை டெபிட் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சன்ட்ரி அசட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா டெபிட் பண்ணுறோம். லைபிலிட்டிஸும் சேர்ந்து உள்ளே வரும்போது லைபிலிட்டிஸ் வந்து என்ன செய்வோம்னா கிரெடிட் பண்ணுவோம். 2 லைபிலிட்டிஸ்னு இந்த அசட்ஸும் லைபிலிட்டிஸும் நமக்கு யார் கொடுக்குறா? விற்பனையாளர் கொடுக்குறாங்க. ஸோ விற்பனையாளர்னா வெண்டார். கிரெடிட் தி கிவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி வெண்டார் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது லாபத்தில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி நம்ம கிடைச்ச கேபிட்டல் ப்ராஃபிட்டை கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ முதல் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கான நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு.
பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம். எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறோம்? ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம். நாம் கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸை யார் வாங்கிக்கிறாங்கன்னா வெண்டார் வாங்கிக்கிறாங்க. ஸோ வெண்டார் வந்து இங்கே ரிசீவராக இருக்கிறதுனால டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி வெண்டார் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஷேர்ஸை வந்து 100 ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸு அதோடைய கம்மியான விலைக்கு நம்ம விற்றோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி இந்த டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைபிலிட்டி உருவாகுது. அதனால் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இதுக்கு நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பெய்டு த்ரூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். சரி, எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஆஃப் சங்கர் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சன்ட்ரி அசட்ஸ் உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற கான்செப்ட் படி சன்ட்ரி அசட்ஸை நம்ம 30 lakhs டெபிட் பண்ணிடுறோம். ஸோ பாருங்கள், பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 30 லட்ச ரூபா மதிப்புள்ள அசட்ஸ் உள்ளே வருது. அடுத்தது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு லைபிலிட்டிஸ் உள்ளே வருது. எவ்வளோ ரூபா அப்படின்னா 5 lakhs மதிப்புள்ள லைபிலிட்டிஸ் உள்ளே வருது. பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணும்போது லைபிலிட்டிஸ் 5 lakhs இருக்குங்களா? இந்த 5 lakhs நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம் டு லைபிலிட்டிஸ் அப்படின்ட்டு. இந்த அசட்டும் லைபிலிட்டிஸும் நம்ம கொடுக்கறது யார்? விற்பனையாளர். விற்பனையாளர் பெயர் வந்து சிவா என்டர்பிரைசஸ். ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 24,70,000 rupeesக்கு நமக்கு வந்து என்ன செய்கிறாரு? இந்த பிஸ்னஸ் நமக்கு விற்பனை செய்கிறாரு. அந்த அமௌண்ட் 24,70,000 நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஸோ இப்போ பிஸ்னஸ் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 29,70,000 செலவு பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 30,000 ரூபா குறைவான செலவு பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேபிட்டல் ப்ராஃபிட்டோட பர்ச்சேஸ் பண்ணிடுறதா அர்த்தம். ஸோ இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். என்ன அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம்? கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கான நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்தது சிவா என்டர்பிரைசஸ் வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ சிவா என்டர்பிரைஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறோம். எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸை சிவா என்டர்பிரைசஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி சிவா என்டர்பிரைசஸை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? டெபிட் பண்ணுறோம். எவ்வளோ ரூபாய் அமௌண்ட் அப்படின்னா இங்கே வந்து கிரெடிட்டில் எவ்வளோ ரூபாய் அமௌண்ட் இருக்குது? 24,70,000. இதே அமௌண்ட் தான் இங்கே நம்ம டெபிட்லேயும் 24,70,000 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்ட்டு எவ்வளோ ரூபாய்னா 26 lakhs. எப்படி வந்துச்சு? ஸோ சிவா என்டர்பிரைசஸ்க்கு 26,000 ஷேர்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் அப்படிங்கும்போது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26 lakhs ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அதோட கம்மியான விலைக்கு நம்ம சேல் பண்ணோம்னா நமக்கு லாஸ். அந்த லாஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை நம்ம டெபிட் பண்ணுறோம் 1,30,000. ஸோ இந்த 1,30,000 எப்படி வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், 26,000 ஷேர்ஸ்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 5 ரூபான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 26,000 × 5 அப்படின்னு போட்டோம்னா ₹1,30,000 வருது. ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1,30,000. ஸோ இதுக்கு நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பெய்டு த்ரூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் சிவா என்டர்பிரைசஸ் இங்கே கிரெடிட்டில் 24,70,000, இங்கே சிவா என்டர்பிரைசஸ் டெபிட்டில் 24,70,000. ஸோ இது ரெண்டும் அடிபட்டு போச்சு. இது ரெண்டும் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு வராது. இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய லைபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடுக்கு வந்துடும். அதாவது கிரெடிட் சைடில் இருக்கிறது எல்லாமே லைபிலிட்டி சைடு வந்துடும். டெபிட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசட் சைடு வந்துடும். ஸோ பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு கொடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March அப்படின்ட்டு அந்த இயர் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ லைபிலிட்டி சைடில் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ்னு ஹெட்டிங் கொடுத்துடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஷேர் கேபிட்டல் 26 lakhs. ஸோ இந்த 26 lakhs எப்படி வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருக்கோம் 26 lakhs. ஸோ கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நாம் வந்து லைபிலிட்டி சைட் கொண்டு போயிருக்கோம் 26 lakhs. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ எப்படி இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா
பாருங்கள், பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு 30,000 ரூபாய் கேபிட்டல் ப்ராஃபிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ இந்த கேபிட்டல் ரிசர்வ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிற ஹெட்டிங் கீழே நம்ம கொண்டு வரணும் 30,000. அடுத்தது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைபிலிட்டிஸ் உள்ளே வந்துச்சு. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு லைபிலிட்டிஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா 5 lakhs. ஸோ இந்த 5 lakhs லைபிலிட்டிஸ் நம்ம வந்து எந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும், எந்த ஹெட்டிங்கில் காமிக்கணும் அப்படின்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் 5 lakhs அப்படின்னு காமிச்சிட்டோம். ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 3 லைபிலிட்டிஸ் தான், வேறு எந்த லைபிலிட்டிஸும் இல்லாதனால நம்ம லைபிலிட்டிஸ் டோட்டல் போட்டுக்கலாம் 31,30,000 அப்படின்ட்டு. அடுத்தது அசட்ஸு. பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா மதிப்புள்ள பிஸ்னஸ் அசட்ஸ் உள்ளே வந்துச்சு. சரிங்களா? பாருங்கள். ஸோ டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம அசட் சைட் கொண்டு வந்துடுறோம். ஸோ அந்த சன்ட்ரி அசட்ஸை எந்த ஹெட்டிங் கீழே காமிச்சிருக்கோம்னா டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே காமிச்சிருக்கோம் 30 lakhs. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம். பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இது எந்த சைட் இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. சரிங்களா? 1,30,000. அதை வந்து அதர் நான் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் 1,30,000 அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 2 அசட்ஸ் தான், வேறு எந்த அசட்ஸும் இல்லாதனால அசட்ஸை வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ 31,30,000. ஸோ லைபிலிட்டி சைட் டோட்டலும் அசட் சைட் டோட்டலும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அடுத்தது நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வெறும் ஹெட்டிங் சப்ஹெட்டிங் நமக்கு தெரியும். அங்கே வந்து அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஸோ ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிற இடத்துல இது வந்து என்ன வகையான கேபிட்டல் அப்படின்னா இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். மொத்தம் இங்கே வந்து 26,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஒரு ஷேரோடைய விலை 100 ரூபாய். ஸோ இது எல்லாமே ஃபுல்லி பெய்டப்பு. ஸோ அமௌண்ட் வந்து 26 lakhs. ஸோ அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு இருக்குது. எவ்வளோ ரூபானா 30,000. அடுத்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட் ஹெட்டிங் கீழே என்ன இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதே ஒரு லைபிலிட்டிஸ் உள்ளே வந்துச்சு. அந்த லைபிலிட்டிஸோட அமௌண்ட் 5 lakhs. அடுத்தது டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே என்ன இருக்குன்னா சன்ட்ரி அசட்ஸ். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதே 30 lakhs மதிப்புள்ள அசட்ஸ் உள்ளே வந்துச்சு. அது நம்ம டேஞ்சபிள் அசட்ஸ்ங்கிற ஹெட்டிங் கீழே நம்ம சன்ட்ரி அசட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது நான் கரண்ட் அசட்ஸ் அதர் நான் கரண்ட் அசட்ஸ். ஸோ இதில் இந்த ஹெட்டிங் கீழே என்ன இருக்குன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு. ஸோ 1,30,000. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸ் வெளியிடுறாங்க அப்படின்னா எப்படி ஜேர்னல் நோட்டீஸ் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நோட்ஸ் டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் பொதுமக்களுக்கு ஷேர்ஸ் வெளியிட முடியாது. ஃபேஸ் வேல்யூ அல்லது ப்ரீமியத்தில் தான் வெளியிட முடியும். டிஸ்கவுண்ட்டில் வந்து ஷேர்ஸ் யாருக்கு வெளியிடலாம் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ஓன் எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த கம்பெனியுடைய ஓன் டைரக்டர்ஸ்க்கும் மட்டும் நம்ம வந்து ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் வெளியிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் கன்சிடரேஷன், பேமெண்ட் இன் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.